Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல புரோட்டீன் ரிச்சான ராஜ்மா கிரேவி எப்படி பண்றதா பார்க்க போறோம். இது சப்பாத்தி பூரிக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யணும்ங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடயே கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்க ராஜ்மால இருந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம்னா நம்ம கிரேவி நல்லா திக்கா வரும், அதனால தான். இப்போ இது ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதல 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டையை உடைச்சு சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கிறதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தோம்னா நம்ம கிரேவி நல்லா திக்கா கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துருக்கங்காட்டி நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ராஜ்மா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுக்குங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் ராஜ்மாவை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ராஜ்மா வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்குங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்கும், அது நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ராஜ்மா வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துடணும், அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா திக்காகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் சப்பாத்தி பூரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ராஜ்மாவை கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கங்காட்டி கிரேவி நல்லா திக்காக கிடச்சிருக்கு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த டேஸ்டியான கிரேவியாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.